விஷப்பாம்புகளை உள்ளே விட்டு விட்டார் ஜெயலலிதா. காரணம், ஜெயலலிதா திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் கிடையாது. அதனால் தான் இந்த விபரீதம் நிகழ்ந்து விட்டது. அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு அமைதியற்ற நிலைக்கு ஜெயலலிதாவினுடைய அரசியல் அணுகுமுறையால் தள்ளப்பட்டு விட்டது. ஐயோ, நீங்கள் அந்த நேரத்தில் அவர் ஓராண்டு காலம் வைத்த விமர்சனங்கள் அவ்வளவு கடுமையானவை. இவற்றையெல்லாம் முரசொலியை பிரித்து படித்தால் தெரியும். 1999 ஒரே ஒரு ஆண்டு தான். 98 ஜெயலலிதா பாஜகவோடு கூட்டணி வைத்தார். அந்த பாஜக ஆண்டி பண்டாரங்கள், பரதேசிகள் என்றெல்லாம் சொன்ன இதே கலைஞர் இந்த திமுக 99 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தீர்கள். 2004 காங்கிரஸ் மன்மோகன் சிங் கூட்டணி வருகிற வரையில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தீர்கள். முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார்.